வெல்கம் டு வெரி ரிவ்யூ. இந்த வீடியோவில் 2019 எடுக்கப்பட்ட ஒரு கன்னட திரைப்படமான தேவகி திரைப்படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த உள்ள பார்க்க போகிறோம். இந்த திரைப்படம் இப்போ தமிழ் டப்பிங்கோட யூடியூப்பில் ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். இதில் கதையை பொறுத்தளவுக்கு காணாமல் போன ஒரு பொண்ணை தேடி கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு கதையை எடுத்திருப்பாங்க. இதில் படத்தோட கதாநாயகி பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் பேரண்டாக தன்னோட 10 வயசு பெண் குழந்தையை பார்த்திங்கன்னா நல்லா பாதுகாப்பாக நல்லாவே வளர்த்துட்டு வராங்க. ஸோ ஒரு நாள் நைட்டு பார்த்திங்கன்னா அவங்கள ஒரு எஃப்எம் ஆடிஷனுக்காக பார்த்தீங்கன்னா அனுப்பி விட்றாங்க. ஸோ ஒரு தெரிஞ்ச ஆட்டோக்காரங்களோட அன்றைக்கி போயிட்டு வரக்கூடியவங்க வரவே இல்லை, வீடு திரும்பவே இல்லை. ஸோ இதனால் தேடி தேடி பார்க்குறாங்க. ஒரு கட்டத்தில் காணாமல் போயிட்டா அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் எப்படியாவது பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஊராக தெருவாக பார்த்தீங்கன்னா சுற்றுறாங்க. அப்படி பார்க்கும்போது தான் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸராக நம்ம கிஷோர் வராரு. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த காணாமல் போன அந்த பொண்ணை எப்படி கண்டுபிடிக்க போகிறாங்க, அவங்கள மீட்டு எடுத்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது அந்த படத்தோட மிச்ச கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த படத்தில் அந்த அம்மா ரோல் பண்ணியிருக்கக்கூடிய கதாநாயகியோட பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு சட்டலாக இருந்துச்சு. ஓப்பனிங் சீனில் அந்த பொண்ணு காணும் அப்படிங்கிற அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க. கிஷோரை பொறுத்தளவுக்கு ஒரு 15 நிமிஷம் கழிச்சு தான் வராரு. அவருக்கு அதுக்கப்புறம் கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் ஓரளவுக்கு நல்லா இருந்தாலுமே இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸ்டோரி வைஸாக பார்க்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட ஓரளவுக்கு ஓகேவாக ஃபீல் ஆச்சு. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாமோ சுற்றி கடைசியாக பார்த்தீங்கன்னா போகிற மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு கிடச்சிது. அதனால் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் இழுக்க நினச்சிருக்கிறாங்க. ஆனால் ஓரளவுக்கு சுமாரான ஒரு படம் தாங்க. ஆக ஓகன்லாம் எதிர்பார்த்துறாதீங்க. தமிழ் டப்பிங்குமே ஓரளவுக்கு சுமாராக இருக்குது. எனக்கு பார்த்தீங்கன்னா ஹெட்செட் போட்டு கேட்கும்போது கொஞ்சம் நாய்ஸியாக ஃபீல் பண்ணேன். ஒரு சுமாரான படம் முடிஞ்சால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் இந்த படம் அவைலபிளாக இருக்குது. ஒரு சில காட்சிகள் இருந்தாலுமே அதெல்லாமே பிளர் பண்ணிடுறாங்க. அதனால் இந்த படத்தை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் ஃபேமிலியோட.